நேற்று ஈரோடு குமாரபாளையம் எஸ்எஸ்எம் கல்லூரியில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தோங்க. ஸோ நான் ஜல்லிக்கட்டு வந்து நேரடியாக பார்க்குறது இதுதான். ஆல்ரெடி வந்து எல்லாமே டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ டிவி நம்ம ரீல்ஸ் இதெல்லாம் இப்போ நிறையா வந்துட்டு அதில் தான் பார்த்துருக்கேன். நான் நேரடியாக வந்து வாடியிலேருந்து மாடு வெளியே வரது வந்து நான் பார்க்குறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ ஆக்சுவலாக நேற்று போனப்போ நல்லா சரியான கூட்டங்க. நிறையா மாடுகள் வந்து தொடர்ந்து அவுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகள் அவுத்துட்ட மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாடியிலேருந்து மாடு வெளியே வரும். வெளியே வந்தோடனே மாட்டோட உரிமையாளர்கள் வந்து மாட்டை வந்து கயிறு போட்டு பிடிச்சிடுறாங்க அப்படின்னு தான் தெரியும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மாடு அங்கேருந்து ஒரு சில மாடுகள் வந்து கயிறோடு பிடிக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சுத்து ஒரு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வட்டத்துக்குள்ள வந்து மாடை சுத்த விட்டு அதில் வந்து கயிறோடு பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து அது இங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே செம சூப்பராக இருந்ததுங்க. அங்கே பாடியிலேருந்து வந்து ஸ்பீடுலேயே உள்ளே வரும்போது பார்க்குறக்கு சும்மா அப்படி இருக்குங்க. அந்த மேலே அது பேரிக்கெல்லாம் போட்டுதாங்க, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தான் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ நேற்று ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. வாடியிலேருந்து மாடுகளாக வர்றதும் மாடுபிடி வீரரில் பிடிக்கிறதும்ட்டு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாடுகளாக கொண்டு வந்துருந்தாங்க. பார்க்குறக்கே ஒன்று ரகரகமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலையும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வாடியிலேருந்து வெளியே வந்த மாடு வந்து இந்த மாதிரி சுத்த விட்டு பிடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது வேறு எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சூப்பரான அப்டேட்டை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே.